குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணியன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி 27/12/2023 புதன்கிழமை ஆகிய இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி என்ன பஞ்சாங்க நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு, அதே போல இன்றைய கோச்சார கிரக அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இரவு 11:28 வரைக்கும். இன்றைய திதி பிரதமை திதி. மறுநாள் காலை 6:46 வரைக்கும். இன்றைய கரணம் பாலவ கரணம். மாலை 6:21 வரைக்கும். இன்றைய யோகம், அதாவது நாம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம், பிராமியம் நாம யோகம். மறுநாள் அதாவது இரவு நள்ளிரவு 2:40 வரைக்கும். இன்றைய சுப நேரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலையில் 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும், மதியம் 1:30 3 மணி வரைக்கும், அதே போல் 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும், இரவு 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும், 11 மணிலிருந்து 12 வரைக்கும் இன்றைய சுப நேரங்கள். ஏன் இந்த இரவு நேரங்களை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னா, சாந்தி முகூர்த்தம், இந்த மற்ற விஷயங்களுக்காக, குழந்தை பிறப்புக்காக அத்தியாவசிய தேவையாக அது முகூர்த்தம் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நல்ல நேரங்களில், இரவில் இருக்க நல்ல நேரங்கள் பொதுவாக எந்த கேலண்டர்லையும் இதுலேயும் வர்றது கிடையாது. நம்ம அதை சொல்லும்போது அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இரவு நல்ல நேரங்களையும் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இல்லையா? திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணிக்கக்கூடிய அற்புதமான நாள். மேச ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்துல. எதிர்பாராத சில மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. துரிதமாக செயல்படக்கூடிய நாள். ரொம்ப வேகமாக செயல்படுவீங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம்னா அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நீங்கள் மேக்கப் பண்ணுறதுக்கே டைம் ஆகும். அந்தளவுக்கு ஒப்பனை அலங்காரங்களில் அதிக நாட்டம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுற்றத்தாரினுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். இருந்தும் கடைசி வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு என்ன ஆதரவு இருந்தாலும் இறுதியில் அலைச்சல் செலவுகளோடு இந்த நாள் முடியுது அப்படிங்கிறத சொல்லலாம். அலைச்சலையும் செலவுகளையும் குறைச்சிக்கணும் அப்படின்னா அன்றைக்கி என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் துவங்குவது உங்களுக்கு உத்தமம். அடுத்ததாக ரிஷபராசி பார்த்துடலாம். ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் இடத்துல சந்திர பகவான், 3ஆம் அதிபதி 2ல். பேச்சில் சில தடுமாற்றங்கள் தென்படக்கூடிய ஒரு நாள். தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம். அவசரமாக பேசுகிறேன்னு சொல்லி போட்டு சந்தோஷமாக இருக்கிறேன் இல்லை கோபமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் வார்த்தைகளை விட்டு அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும். அதே போல் உங்களுடைய சுய முயற்சியினால் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. குடும்பத்தில் சில சலசலப்புகள் வந்துட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழல். இருப்பினும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நினச்ச காரியத்தை நினச்சபடி எப்படியாவது முடிச்சிடுவீங்க. கடைசியில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. இந்த நாள் உங்களுக்கு லாபமான நாள். பேச்சை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதுமானது. அப்போது அந்த பேச்சினால் வரக்கூடிய தொந்தரவுகளை நீக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய நாளை துவங்குறது அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு மிதுன ராசி உங்களுக்கு எப்படி இருக்கு இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ராசிக்குள்ளேயே சந்திர பகவான். குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். குடும்பத்தாரினுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் சார்ந்து இருந்து வந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். எப்படி நிவர்த்தி பண்ணுவீங்கன்னா, நம்மளை இல்லீகலாக நம்மளை தாக்கி நம்மளோட தொழிலில் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க வழியிலேயே போய் கரெக்ட் பண்ணிடுவீங்க. அதாவது முள்ளால் தான் எடுக்கணும், அப்படின்னா தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. அப்போது ஈஸியாக தொழிலில் வெற்றியை பார்த்துடுவீங்க. அது நேர் வழியா குறுக்கு வழியா அப்படிங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. ஆனால் கடைசியில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாக போகுது. அப்போ தொழில் சார்ந்த சில தடங்கங்கள் இருக்குது இல்லையா, அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடோ பைரவர் வழிபாடோ செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது அற்புதமான பலன்களை உங்களுக்கு தர இருக்கு. அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான். உங்கள் ராசி அதிபதியை 12ல் போய் உட்காந்துட்டாரு. மேலதிகாரிகள் மூலமாக அதிகப்படியான தொந்தரவுகளும் மன அழுத்தங்களும், தந்தை வழி ஆதரவு இல்லாமல் போகிறது, உங்களுடைய சமூகத்தில் வயது மூத்த நபர்கள் உங்களுக்கு அதிகப்படியான வேலைகளை கொடுக்கறது, இல்லைன்னா உங்கள் சமூகத்தின் மீதே உங்களுக்கு கொஞ்சம் பற்று இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல், இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது. இதற்கு ஒரே ஒரு சிறந்த நிவர்த்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வெளியில் இருக்கிற முடியாத சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு 2 பேருக்கு உணவு வாங்கி கொடுத்துட்டு இன்றைய நாளை தூங்குங்க. அற்புதமாக இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சக்ஸஸை கொடுத்துரும். எந்த மாற்றமும் இல்லை. அலைச்சலெல்லாம் என்னங்கிறது தெரியாது. சொன்ன விஷயத்தை மட்டும் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அற்புதமாக இருக்கும்.
அதே போல் சிம்ம ராசின்னு சொல்லும்போது 12ஆம் அதிபதி 11ல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். ஆனால் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரநாதன் போய் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளையும் தேடி கண்டுபிடிச்சு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சிருவீங்க. அலைச்சல் செலவுன்னு நினைச்சிட்டு இருந்த காரியம் உங்களுக்கு லாபமாக முடிஞ்சிடும். என்ன பண்ணாலும் கடைசியில் தொந்தரவுகள் இருந்து நிவர்த்தி, அலைச்சல் இருந்து லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. கெட்டதாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு சாதகமாக வந்து நிற்கிற மாதிரி, அது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்து நிற்கிது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நாள் இன்றைக்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துட்டு அந்த நாளை துவங்குங்க. அடுத்ததாக கன்னிராசிக்கு கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள், தொந்தரவுகள், சங்கடங்கள் வர்றதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது. ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழல். உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. நான் சொல்கிறதான் கரெக்டு, என்னோட பாணி தான் கரெக்டு, நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டேன்னு சொல்லி போட்டு சண்டை கட்டுவாங்க. தேவையில்லாத கருத்து மோதல்கள், கருத்து வேறுபாடுகளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வெளியூர் வெளிமாநில பயணமாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கேன் சார் அப்படின்னா நல்ல வருமானத்தை சம்பாதிக்க போகிறீங்க. வாடிக்கையாளர் அதிகரிக்க போகிறாங்க. பயணம் அதிகமாக இருக்க போது மனம் விரும்பிய பயணமாக இருக்காது. பயணத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக கணவன் மனைவி அனுசரித்து தான் போகணும், இல்லைன்னா பெரிய வில்லங்கத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது இந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அருகில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருந்ததுன்னா போயிட்டு வாங்க. இல்லைன்னா சிவ வழிபாடை செய்துட்டு இன்றைய நாளை துவங்குங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அடுத்ததான் துளாராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வேலை பளு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். வேலை சுமை அதிகமாகும். நிறைய வேலைகள் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. நீங்கள் தான் நல்லா செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. என்ன பொறுப்புகள் வந்தாலும் அத்தனையும் சமாளிப்பீங்க. கூடவே பொறுப்புகள் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு எதிரிகளும் உங்கள் பின்னாடியே வர்றாங்க. அந்த எதிரிகளையும் சமாளிச்சிருவீங்க. உங்கள் மனசுக்கு எதிரின்னு பட்டுட்டா போதும், பழிவாங்க விட மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு இருக்குது. வெற்றி தான் உங்களுக்கு. போட்டின்னு வந்துட்டா வெற்றி தான். உங்கள்கிட்ட சுமூகமாக பேசி உங்கள்கிட்ட இன்னைக்கு என்ன காரியம் வேணாலும் சாதிச்சுக்கலாம். கொஞ்சம் சிம்பி பேசுனாங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட தோற்று தான் போவாங்க. அற்புதமான நாள் இன்னைக்கு. அதே போல் வந்து மேலதிகாரிகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய ஒரு சூழல், அனுசரித்து போய்க்குங்க அப்படிங்கிறதான் சொல்லுவேன். ஏன்னா கடைசியில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான், அதில் மாற்றம் இல்லை. ஸோ இன்னும் அந்த வேலை பளுவை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும், அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு இன்றைய நாள் துவங்குறது அற்புதமான பலன்களை தரும். அடுத்ததான் விருச்சிக ராசிக்கு சொல்லும்போது 8ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய நாள். அப்போது 9ஆம் அதிபதி 8ல் இருக்குது அப்படின்னா தந்தை வழியும் மேலதிகாரிகள் மூலமாகவும் உங்களை வழிகாட்டக்கூடிய குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவும் தேவையற்ற மன அழுத்தம் வரும். ரெண்டாவதாக குழந்தைகளே உங்களுடைய செயல்பாட்டை புரிஞ்சுக்காம, உங்களுக்கு குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதை உங்களுக்கு புரிஞ்சுக்காம அவங்களால மனசு உங்களுக்கு காயப்படக்கூடிய ஒரு சூழல். தெளிவான மனநிலைமை இன்றைக்கு இருக்காது. வியாபாரம் கொஞ்சம் மந்தமாகக்கூடிய சூழல். வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கூட வேலையில் கொஞ்சம் அழுத்தங்கள் வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் இருந்துட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு. ஸோ அந்த அமைப்புகள் எல்லாமே மாறி உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல அதீத கற்பனையை குறைச்சிக்குங்க. இன்னைக்கு திட்டம் பிரம்மாண்டமாக இருக்கும். நடக்கணும் நடக்காது அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். இது நடத்தி காட்ட முடியும் இல்லை நடத்தி காட்ட முடியாதுங்கிறது தெரியும். இயல்புக்கு மாறான திட்டங்கள், தகுதிக்கு மீறிய ஆசை. ஸோ இந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அதீத மன அழுத்தம் வருது. ஸோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சந்திராஷ்டிரம தினமாக இருக்கிறதுனால இன்னைக்கு உப்பு கரைசல் தண்ணி குடிச்சிட்டு இன்றைய நாளை துவங்குங்க. அதே போல் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு பண்ணிட்டு இன்றைய நாளை துவங்குங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதே போல் தனுசு ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கேயும் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சங்கடங்கள், பிரச்சனைகள் வரும். கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷரை கொடுக்குற மாதிரியான வார்த்தைகளை, செயல்களை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ அதை அனுசரித்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தனுசு ராசி, தனுசு லக்னம் இன்னைக்கு இருக்குது. இந்த ராசி பலன் வந்து லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம். லக்னத்துக்கும் 100% பொருந்தி வரும். அதில் மாற்றம் இல்லை. அப்போது கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாகிறதுக்குண்டான ஒரு சூழல். அதை எப்படி சார் நம்ம தவிர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருக வழிபாடு செய்துவிட்டு இந்த நாளை துவங்குவது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு தர இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கணும். அடுத்ததான் மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது விடாமுயற்சி அப்படிங்கிறது இன்றைய நாள் உங்ககிட்ட
முழுமையாக காணப்படும். என்ன சார் முயற்சி பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மாறி, நான் எடுத்தா அதை செஞ்சு காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிடிவாதமும் அதில் வந்துடுதுங்க. முயற்சி திருவினையாக்கும், அது நல்ல விஷயம். பிடிவாதத்துடன் இருக்கக்கூடிய என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற பிடிவாதத்துடன் இருக்கக்கூடிய முயற்சி தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்கும், பெண் எதிர்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துரும். அதாவது பக்கம் பக்கம் இருக்கிறவங்க, உறவுக்காரங்க யாராக இருந்தாலும் பெண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாக எதிர்ப்புகள் இன்றைய நாள் வரப்போகுது. தேவையில்லாத பிடிவாதத்தினால. அதே போல் உங்களுக்கு விருப்பமான மாற்றம் மற்றவங்களுக்கு அது சகிக்காத விஷயமா மாறிடுது. அந்த ஒரு அமைப்பினாலையும் பெண்களிடம் எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். இங்கேயும் கணவன் மனைவி உறவில் விரிசல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிதானம் தேவை அப்படிங்கிறத சொல்லுது. சரி, அது எப்படி சார் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம் போட்டு இன்றைய நாள் துவங்குங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு மாறுதல்கள் கிடைக்கும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு சொல்லும்போது பார்த்துட்டா, 2ஆம் இடத்துல ராகு பகவானும் சந்திரன் 6ஆம் அதிபதி 5ல் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது மனசுக்கு பட்ட விஷயங்களை பேசணும்னு நினைப்பீங்க. ஆனால் மனசில் நினச்ச விஷயம் ஒன்று, உங்கள் வாயிலிருந்து வெளியே வந்த விஷயம் ஒன்று. அப்போது மனசு நினைக்கிற விஷயத்த வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல். இன்றைக்கி என்ன பண்ணணும்னா, உங்களுடைய திட்டங்களையும் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய விருப்பங்களையும் வெளியில் சொல்லாமல் இந்த நாளை கடந்து வந்தாலே போதுமானது. மற்ற எந்த தொந்தரவும் இருக்காது. தனவரவு இருக்கும், கொஞ்சம் தாமதமாக, ஆனால் கண்டிப்பாக தனவரவு உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஏன்னா நம்ம தவறுதலாக சில வார்த்தைகளை சொல்லிடுவோம், அது குடும்பத்தில் ஒரு காயத்தை உண்டாக்கிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல். மற்றபடி எந்த தொந்தரவுகளும் இல்லை. இன்றைய நாள் நல்ல நாளாகவே இருக்கும். மனசில் பட்டதை வெளியில் சொல்லாமல் கடந்து போங்க, ஊமையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறோம். அப்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம இன்னும் சேஃபாக இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு சென்று, இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க. போயிட்டு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு இன்றைய நாளை துவங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். அடுத்ததான் மீனராசி. மீனராசிக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் கண்டதையும் செஞ்சு தேவையில்லாத மன உளைச்சலுக்குள்ள ஆளாகி கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. என்னோட இருக்கிறதுலேயே இன்னைக்கு மீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமான பலன்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்குது. பெண்கள் மூலமாக அதீத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். இது வரைக்கும் தவறான நடவடிக்கைகளில் தவறான வழிகளில் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களை தண்டித்து இந்த நாள் திருத்தும். அப்போது ஏதாவது தவறு பண்ணிட்டு இருக்கிறோன்னா, நீங்கள் செய்யக்கூடிய தவறு அதுக்கு உண்டான ரெக்கார்டு இன்னைக்கு வெளியில் மாட்டிடும். கூட்டத்தில் கட்டுச்சோற வைக்கிற மாதிரியான நாள் இன்னைக்கு. ஸோ கவனமாக இருந்து செயல்பட்டுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக நடந்துக்கிறதுக்கு உண்டான வழியில் பாருங்கள். நீங்கள் நேர்மையாக இருக்கணும்னு நினச்சாலும் உங்களுடைய சுற்றம் உங்களை நேர்மையாக இருக்க விடாது. தவறான வழியில் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. இப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாது, நான் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது அற்புதமான பலன்களை தரும். முடிஞ்சால் 2 பேர்த்துக்கு பச்சரிசியாலான உணவுப் பொருட்களை தானமாக கொடுத்துருங்க. 2 பேர்த்துக்கு பொங்கல் வாங்கி கொடுங்க. வெண்பொங்கல் பச்சரிசியில் தான் செய்கிறாங்க இல்லையா, பொங்கல் வாங்கி கொடுங்க. அது போதுமானது. இன்று வர இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அது கட்டாயம் நிறுத்தும். எந்த மாற்றமும் இல்லை. ஸோ 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்தாச்சு. இன்னைக்கு ஒரு ஜோதிட டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம். இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி தினம், கூடவே கரிநாள் அப்படிங்கிற ஒரு நாள் வருது. கரிநாள் அன்னைக்கு எந்த நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் அதுக்கு உண்டான உண்மையான விளக்கம் என்ன அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நிறைய விஷயங்கள் சாஸ்திரத்தில் சொல்ல விஷயங்கள் அப்படியே மருவி வேற மாதிரி இங்கே திணிக்கப்பட்டு இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேருக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்தாலும் அது நல்லது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, பௌர்ணமி தினத்தன்னைக்கு கரிநாள் வருது. இது கரிநாள் அப்படின்னு சொல்லக்கூடியது தெய்வ வழிபாட்டிற்கு மிக மிக உன்னதமான நாள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கரிநாள் அப்படின்னா என்ன தெரியுங்களா? சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு அதிகமாக விழக்கூடிய நாள். சூரியனுடைய பிளஸ்ஸிங்ஸ் அதிகமாக பூமிக்கு கிடைக்குது. அப்போது ஏன் அப்போது கரிநாள் அன்னைக்கு சுபகாரியங்கள் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்கன்னா, சுபகாரியங்கள் அப்படிங்கும்போது ஒரு கூட்டமாக குழுவாக, முதல்ல எல்லாம் கோவிலில் தான் திருமணம் நடக்கும் இல்லையா, குழுவாக வெயிலில் அதிகமாக போயிட்டு வருவோம். அப்போது அந்த வெயிலினுடைய தாக்கம், அதாவது சூரியனிலிருந்து அல்ட்ரா வயலட்ஸ் அதிகமாக பூமிக்கு வரக்கூடிய ஒரு சூழலில்
உடம்புக்கு தேவையானதை விட அதிகமான அந்த ஒளிக்கதிர்கள் வர்றதுனால உடம்பு பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக சுபகாரியங்கள் வேணான்னு சொன்னாங்க. கூட்டம் கூடுவாங்க, அதனால சுபகாரியங்கள் வேணான்னு சொன்னாங்க. ஆனால் தெய்வ வழிபாட்டுக்கு நம்மளுக்கு உண்டான அத்தனை கிரகங்களுக்கும் ஒளியையும் நம்மளுக்கு உண்டான பிராணசக்தியையும் கொடுக்கறது சூரிய பகவான் தான். அப்படிப்பட்ட சூரிய பகவானோட ஒளிக்கதிர் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாளில் தெய்வ வழிபாடு செய்வது மற்ற நாளில் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்திற்கு இன்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்திற்கும் வேறுபாடு அதிகம். 100 தடவை சொல்ல வேண்டியதை ஒரு தடவை சொன்னால் போதுமானது. அந்த அளவுக்கு கரிநாளுக்கு தெய்வ வழிபாட்டிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீ கரிநாள்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லி போட்டு அன்றைய நாளை தூங்குங்க. இன்னைக்கு பௌர்ணமியும் வருது, ஆருத்ரா தரிசனமும் வருது. எம்பெருமான் நடராஜரை பரிபூர்ணமாக வணங்கிட்டு இந்த நாளை தூங்குங்க. உலக மக்கள் அனைவரும் மிகப்பெரிய வளர்ச்சியும் நல்ல உடல் ஆரோக்கியம் மன தைரியமும் இயற்கை பேரிடர் இல்லாமல் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல நடராஜ பெருமானை வணங்கிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். அனைத்தும் நன்மையாகவே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன்.